ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங்கில் வர டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக உட்காந்து சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செய்கிறதுக்கும் இது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க இதை சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் புட்டு மாவு சேர்த்துருக்கேன். நம்ம கடையில் நார்மலாக இடியாப்ப மாவுன்னு விற்பாங்கள்ல, அதை வாங்கி இதில் ஒரு 1.25 கப்பு சேர்த்துக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை வறுத்துக்கலாம். ஆல்ரெடி கடையில் வறுத்த மாவு தான் விற்பாங்க. இருந்தாலும் நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறக்கூடாது. லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையணும். பாகுலாம் வர வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதையும் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா கரைஞ்ச பிறகு அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை லோ ஃப்ளேம்லையோ வச்சுட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ இந்த தேங்காய் நல்லா உதிரியாக இருக்கும். கடாயில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் எள்ளு பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், வாசனை நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காவோட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நல்ல வெல்லத்தை கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த வெள்ளை தண்ணியை இப்போ இதில் வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் போகும். அதுக்காக இதை நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம்ல புட்டு மாவு, அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே டைமாக சேர்த்து வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அவ்வளோதான். கடாயில் ஒட்டாமல் இது நல்லா அப்படியே திரண்டு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்குங்க. இது சின்ன சின்னதாக தான் இருக்கணும். பெருசு பெருசாக போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். வேகாது, மேலே தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. கையில் நெய் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். அப்போ அந்த உருண்டையும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு லோ டு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்ச உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். ஒரே டைம் நிறையெல்லாம் போடக்கூடாது. இதை நல்லா கலர் பாருங்கள், எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குன்னு. இது வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இதை நீங்கள் செய்யணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. போட்ட உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்துலேயே ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா வறுத்து இந்த மாதிரி கலர் மாறின பிறகு எடுத்து வச்சிருங்க. இதை நல்லா சூடு ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 15 நாள் 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.